ஆதியே துணை. கைலாயம் வேண்டவே வேண்டும். யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற ஒருநிலைப்பாட்டினிலே உலகாய வேலைகளை எல்லாம், படிப்புகளை எல்லாம், பணிகளை எல்லாம் ஏற கட்டிவிட்டு ஓரம் கட்டிவிட்டு தெய்வப்பதியாகிய திருப்பதியிலிருந்து பதியை பற்றியும் பதி நமக்கு சொன்னதை பற்றியும் பகிர்ந்து கொள்வதற்காக என்ன சொல்ல போகின்றார்களோ என்கின்ற ஏக்கத்தினாலும் தாக்கத்தினாலும் இங்கு உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற கொக்குக்கு இருக்கின்ற ஒரே மதியை போல் ஒரே மதியாக, ஒரே எண்ணமாக, ஒரே சிந்தையாக, ஒரே நினைவாக தெய்வத்தை பற்றி கேட்பதற்காக உங்கள் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போ இதைத்தான் நாமம் சூட்டல், நாமகரணம் சூட்டல் என பிறந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட பெற்று வாழ்ந்தவன் அந்த தெய்வ நாமத்தை பெயரை தான் உயிருடன் இருந்தவரை தன்னுடன் இருந்த நாமம் பெயர் போய் முதலில் தான் பிறந்த போது இருந்த பிற சவம் என்ற பெயரையே முடிவில் சவம் என்ன ஆகிவிடுகிறான். பேரில் ஈக்கு பிணம் என்று ஆதல் இதுவே. பிறந்தபோது சவம், முடிவிலும் சவம். நடுவில் தனக்கு வைக்கப்பட்ட தெய்வ பெயரை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள ஆசை வராததால் தான் இங்கு பெருநஷ்டம் ஏற்படுகிறது. பெயரை அடையாததனால் தான் பெருநஷ்டம் ஏற்படுகிறது. பேர் போய் பிணம் என்று ஆகிவிடுகிறது. தனக்கு வைத்த தெய்வ பெயர் மீது வைக்கும் ஆசைக்கு பேர் தான் பேராசை. அந்த பேருக்கு பேர் தான் பேராசை. தெய்வத்தை அடையறதுக்கு பேர் தான் ஆசைப்படணும், ஆத்திரப்படணும். ஒரு பொருள் கிடைக்கலையே, ஒரு வீடு வாங்குறதுக்கு போறோம், வேற ஒருத்தர் அட்வான்ஸ் ஆத்திரப்படுறோம். ஒரு நிலம் வாங்குறோம், அட்வான்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம், அவங்க கொடுத்தா அதுக்கு ஆத்திரப்படுறோம். கைலாயத்தை உனக்கு இலவசமா தரேன், இனாமா தரேன்றதுக்கு நம்ம ஆத்திரப்பட தெரியணுன்றதுதான் சபை. எப்படிங்க ஆச்சார அனுஷ்டானம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் எதுக்காக எடுத்து வச்சாங்கன்னா, நிஜமா வர போறாங்க. 27% முடிந்து 28வது கடைசி சனி பிடிச்ச கலியிலே அவதாரம் செய்கின்ற இறைவனை எல்லோரும் தேடி வாருங்கள், தேடி போங்கன்னாங்க. அவங்க தெய்வம் சொல்றாங்க, வாருங்கள் பிறவியரே தடந்தன் திசை வாருங்கள் பிறவியரே அப்படின்றாங்க. தேவம் எல்லாத்தையும் தான் நெகட்டிவா இருக்காது. எல்லாம் வாங்க 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 வா மாதவன்றவ மருந்தொன்று இருக்கு, வாங்க வாருமே, வாங்க எதுல வாங்க வாங்க வாருமே, மரண வறுமை தீருமே, எல்லாம் பாய்ச்சல் தெய்வம் நமக்கு அருள்கின்றார்கள். பேர் பேச ஆசை பேராசை. தனக்கு வைக்கப்பட்ட பெயரைதான் நிலைநிறுத்திக் கொள்ளும் ஆசையே பேராசை ஆகும். நிலை என்பது என்ன? உயிர்தான் நிலை. அது தெய்வத்திடம் அறிவிடம் சேர்ந்த போது அது நிலையாக நிற்கிறது. தெய்வத்திடம் சேரவில்லை என்றால், சாரவில்லை என்றால் நிலை நிற்காம மனம் ஆயிடுது. உன்னிடம் சாலைக்கு வருவதற்கு முன் தெய்வத்திடம் நம்மளாம் போய் சேரத்துக்கு முன்ன அறிவு வாளா இருந்தது, மனம் பெரிதா இருந்தது. ஆனால் தெய்வத்திடம் வந்த உடனே அறிவு தலையாகிவிட்டது, மனம் வாளாகிவிட்டது. அந்த வாளம் நாம் தெய்வத்திலும் ஒட்ட அந்த வாளை நறுக்கி விடுகிறார்கள். நாம் ஒட்டணும். ஒட்டி ஒட்டாதேயுடம்புல் ஓங்கும் பஞ்சாட்சரமே, ஓங்கும் பஞ்சாட்சரமே. அந்த பஞ்சாட்சரம் ஓங்க வைக்கணும். எப்படி? நாதம் நம்ம பேசணுங்க, படிக்கணும், பேசணும், பாடணும். நாம எப்படிங்க பாடுறது? அதான் தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, காண்டாம இருக்குமோ ஏனையோ எழுத அந்த பாட்டை மனிதன் தான். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே, பாட்டும் நானே பாவமும் நானே. அவங்கதான் இப்படி பாருங்க.
அவங்க உள்ள இல்லைன்னா ஏதாவது நம்மளால நடத்த முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அவங்க உள்ள இருக்காங்க, அதுக்கு மெய் வழிக்கு வாங்கன்னாங்க. எல்லாம் வந்து பொய் வழிக்கு ஓடிட்டு இருக்கு. பொய் மீன் தேகம். யானும் பொய், என் நெஞ்சமும் பொய், எல்லாம் பொய். அதுதான் உன்னை பெறலாமேன்னு ஒரு பெரியவங்க பாடுந்த ஒரு அனந்தர் வந்து தெய்வத்துக்கு முன்னால பாடுறார். யானும் பொய், என் நெஞ்சமும் பொய், எல்லாம் பொய், அதுவும் பொய், இதுவும் பொய், எல்லாம் பொய், அதுதான் உன்னை பெறலாமேனாரு. தெய்வம் கேட்கறாங்க, என்னண்டன்னு பயம். தசனிக்கு வந்தவர் எத்தனையோ பாடல் இருக்கு, பாட வேண்டியதானே. ஒரு ஆர்வ சித்தம் தான் தெய்வத்தை தந்தை கிட்ட பாடணுன்ற ஒரு தாயும் பிள்ளையும் போல எப்படி இருந்தாங்க பாருங்க. நூலும் சேலையும் போல கண்ணும் இமை கால். அவங்க தெய்வ குருபராக இருந்தாங்க. நம்ம அண்ணந்தாய் தேவர்கள் லட்சத்துல ஒரு பங்காத்திரம்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா தெய்வம் குருபிரானுக்கும் அதுக்கும் ஒன்றடி வில்லு தூரத்துல நடந்து போனாங்க. பயபக்தியோடு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பயமும் இருக்குச்சு, பயம் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு பக்தியோடு இருந்தாங்க. ஆனா சக்திகிட்ட விளையாட்டாங்க. எல்லாமே விளையாட்டா, விளையாட்டு போல் செய்த உழவான்றாங்க. சிரித்து சிரிச்சு பேசி பேசியே அவங்களாம் வளர்த்தாங்க. ரெண்டாவது சிரிச்சாங்கன்னு உடனே எதை சிரிச்சாங்க தெரியுங்களா? இவங்க நினைச்சுக்கிறாங்க தெய்வம் நம்மள சிரிச்சுக்கிறாங்க. அண்ணாங்கெல்லாம் தெரியும், காஷாய தீட்சை வாங்கும்போது பாவம் போச்சு, பாவம் பண்ண தெய்வம் அவளை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்களாம், பொய்யை சீரித்து ஏறித்து வீட்டு எரித்து வீட்டு மெய்யை வீதைத்து வீழைக்க வந்தார். வைகாசி மாசம் பாட போறோம் ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பால. எப்படி பாருங்க, சிரிக்கிறாங்கன்னு ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிறோம், சிரிக்கிறாங்கன்னாங்க. ஆனா சிரிச்சாங்க, இந்த பொய்யை எரிக்கிறதுக்காக சிரிச்சாங்க. தெய்வம் சொல்லுவாங்க, ஆஹா நாம் இவ்வளவு பாவம் செய்திருக்கின்றோமே, இது எப்பேற்பட்ட மகா புனிதமான உன்னதமான சபையாயிட்டு, பரிசுத்தமான சபையாயிட்டு, நாம் இருப்பதற்கு லாய்க்குதானா அப்படின்னு சொல்லுவ. கேனத்தனமே தெய்வத்திட்ட ஒரு ஆசீர்வாதம். அது கேனத்தனமே வாங்குறது ஒரு ஆசீர்வாதம். அடே கேனத்தனமே, அந்த காஷாய தீட்சையில் ஒரே தீட்சையிலே உனக்கும் தெரியாம மற்றவங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும். உனக்கும் தெரியாம மற்றவங்களுக்கும் தெரியாம எரிக்கப்படுகிறதே. ஏன விழுந்து மொனாசுற போது அந்த மொடமசுறு தானா அங்க நிக்க போகுதுன்னு வாக்கியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டிருக்கீங்களா? ஏன விழுந்து விளாசுற போது அந்த மொடமசுறு தானே நிக்க போகுது. பாவம் நம்ம தேகத்துல நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் பாவம் பண்ணிருப்போம். பாவம் பயந்துட்டு இருப்போம். அதெல்லாம் பாவம் இல்லை. பாவம் என்பது என்னென்ன தெரியாம பாவம் இருப்போம். பாவம் என்பது மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டம் அடைவது. அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான்தான். அவர்களை தவிர பிறதொன்றை நேசிக்காதே, அவர்கள் சோற்படி நட, அப்போது உன் மூச்சு துண்டாடாத வீணாகாது என்று உத்தரவிடுகிறார்கள். மனிதனுக்கு ஈசனுக்குரிய பெயரை வைத்து விட்டதால் தான் அவனுக்கு அங்கப்பொழுதோ ஊனமோ ஏற்பட்டால் மனு என்ற நாமம் ஈசன் என்ற பெயரும் போய்விடுகிறது. அதோடு நொண்டி, குருடன், செவிடன், ஊமை என்ற பெயர் வந்து விடுகிறது. இருக்கா இல்லைங்களா? ஒரு மாடு கண்ணு போயிடுச்சுனா நொண்டி மாடுன்றாங்க. இருக்கா இல்லைங்களா? கால் வேணும்னா நொண்டி மாடுன்றாங்க, குருட்டு மாடுன்றாங்க. கண்ணு போச்சுன்னா, கால் உடஞ்சி போச்சுன்னா நொண்டி மாடுன்றாங்க. ஆனா மனிதனுக்குனா நொண்டி, அந்த மனித பேரே போயிடுச்சுன்றாங்க. ஆனால் ஒரு மாட்டிற்கு அங்கப்பகுதி ஏற்பட்டால் நொண்டி மாடு, குருட்டு மாடு என்று சொல்கின்றோம். அதே மாடு செத்த பின் செத்த மாடு என்கின்றோம். மாடு செத்தாவிட செத்த மாடுன்றோம். செத்து போச்சுங்க, அது போனோம் சவன் சொல்லல, செத்த மாடு, அதுக்கு அந்த பேர் இருக்கு. ஆனால் மாடு என்ற பெயர் போவதில்லை. ஆனால் இவன் செத்தால் பிணம் என்ற பேர் வந்து விடுகிறது. அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்கின்றார்கள் அவை பிராட்டியார் அவர்கள். சிறப்பித்து பாடியுள்ளமையை உணரலாம். எனவே தனக்கு வைக்கப்பட்ட தெய்வ பெயரை இழந்து விடாமல் காப்பாற்றி, இழந்து உள்ள இருக்கிற உயிர் உள்ள இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா இழவு இழந்துட்டுமே. பணத்தை இழந்துட்டங்க, பணத்தை பிக்பாக்கெட் எடுத்துன்னு போயிட்டான். யார் எடுத்துன்னு போறது? நாம் கவனக்குறைவாக தான் எடுத்துன்னு போயிட்டான். ஒரு பொருள் இருப்பது என்று தெரிந்தால் நீங்கள் உசாரா இருப்பீங்க. அந்த பொருள் இருப்பதே தெரியாமல் இருக்கின்ற உலகிலே உன்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது, அது உயிர் பொருள், அது நான் வைத்த பொருள், என் பொருள் அது. அதனால்தான் தேவன் சொல்றாங்க, பட்டு புடவைய கட்டி கொடுத்துட்டாங்க, நாம குப்பையில உட்காந்துக்கிற முக்காலை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நமக்கு தெய்வம். நினைவுல தாங்க. அப்ப சொல்றாங்க, பெயரை காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்படுவதே பேராசை. வைக்கப்பட்ட
அவ்வை பிராட்டியார் அவர்கள் சிறப்பித்து பாடியுள்ளமையை உணரலாம். எனவே தனக்கு வைக்கப்பட்ட தெய்வ பெயரை இழந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்படுவதோடு கூட மனுஷன் என்ற பிறவி பெயரை காப்பாற்றிக் கொள்ள ஆசைப்படுவதே பேராசை. பேராசை எதுங்க? மனுஷன், மனு பிளஸ் ஈசன். அது பின்னால ஒரு 10 செகண்ட். சரி சரி இருங்க 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 இருங்க. அப்போ அடுத்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோ. அப்ப தெய்வம் வசூல் பண்றாங்க. அவங்க பேர் எடுத்துறாங்களா? அவங்க குறிப்பிடான், என் பேர் எடுத்து என் வடிவு மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவும் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமே. யமபடரை நீக்கி சிவமயம் ஆக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். வேறு எதற்கும் தெய்வத்தின் பெயரை கூட உபயோகிக்க கூடாது. ஆசை பேராசை. இது ஒரு கூரை வீடு. இது ஒரு கூரை வீடு. ஆனா கூரான வீடு, அறிவான வீடு உள்ள இருக்கு இந்த வீட்டுக்குள்ள. ஆனா அந்த அறிவை தெரிஞ்சா இது கூரை வீடு. கூரை வீடு, இதில் நாம் வசிக்கிறோம். நமக்கு ஒரு வைர வீடு இனாமாக கிடைத்தால் அதில் வாழ நாம் ஆசை வருமா? வராதா? வரும். இந்த கூரை வீட்டை விட்டு விட்டு வைர வீட்டில் குடிபுகத்தான் ஆசை வரும். மனிதனிடத்தில் பேராசை வைத்து படைக்க பெற்றது. இந்த அழிவுடலை விட்டு அழியாத நித்திய முத்தி வைர உடலில் புகுகின்ற மெய்ஞான சித்தியை பெறத்தான் ஆசை கூடாதென்பவர் மெய்ஞானி வழி பயன் அறியாதவர்களே. அவர் ஆசையை நம்மிடத்தில் வைத்து படைக்க பெற்றது நம் வயிறு வளர்ப்பதற்காக அல்ல, முடிவில்லாத சொர்க்கபதி வாழ்வை அடைவதற்காகத்தான். இந்த அழகு பத்தாது சொல்றாங்களா? எத்தனை பியூட்டி பார்லர், ஆணுக்காகட்டும் சரி பெண்ணுக்காகட்டும் சரி, இந்த அழகு பத்தாது, இந்த ஆஸ்தி பத்தாது, இந்த செல்வம் பத்தாது, பத்தாது 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 தான். இந்த கீர்த்தி அந்த கீர்த்தி பத்தாது என்று எது வந்தாலும் பத்தாது பத்தாது என்றிருக்கும் ஆசையை, அந்த பேராசையை இறைவன் மனிதனிடத்தில் வைத்து படைத்திருக்கிறானே. அந்த ஆசைக்கு தக்க ஒரு பொருளை, அளவிடற்கரிய நித்திய பொருளை படைக்காமலா இவனிடத்தில் அந்த ஆசையை வைத்து படைத்திருப்பான்? இருக்காளீங்களா? அந்த பொருள் எதுன்னா எதுங்க? உயிர். உயிராகிய ஆண்டவர்கள் வெளிநாடுல அந்த ஆண்டவங்களை நம்ம ஆசைப்படணும், பேராசைப்படணுங்கிறாங்க. ஆசை வைத்து படைத்திருப்பான். இந்த எல்லையை அடைந்தவர்களுக்குத்தான் அந்த அருங்கான செயல் தெரிய வரும் என்று நம்ம தெய்வம் அவர்கள் அருளுகின்றார்கள். தாண்டுகின்ற தளத்தில் தவறும் தளம் உண்டு. 5 நிமிஷம் பூர்த்தி செய்துவோம். மெய்யில் பல நாளாக ஒட்டி இருக்கும் எனது அருமை ஜீவ சகோதரர்களே, புரிந்து கொள்ளக்கூடிய உளவு இது என்று ஒரு அண்ணா எழுதியிருக்கிறார். தாண்டுகின்ற தளத்தில் தவறும் தளம் உண்டு. உஜார், இந்த கலியுகத்தில் இருந்து தர்ம யுகத்திற்கு தாண்டும் தளத்தில் பல தவறும் தளங்கள் உண்டு. இப்போ நமது அருட்குரு லோக குருவாகிய தெய்வமாகிய பிரம்ம பிரகாச மெவெளிச்சாலை ஆண்டவர்கள் நமக்கு முன்கூட்டியே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் காட்சிக்கு வர ஆரம்பிக்கின்றன. இப்ப ஆரம்பிச்சிருச்சு, வந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் எச்சரிக்கை என்றால், மெய்யில் ஒட்டி இருக்கும் நமது ஜீவப்பிறவியர் ஜீவ சகோதரர்களுக்கு, பில்கேட்ஸுக்கு இல்ல. அவங்களுக்கு தான் அவங்க வந்தாங்க, அவங்க வரலையே. பணவெறி, மதிப்பு வெறி, ருசி வெறி ஓடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு அது அல்ல. அவங்க தலையிடவும் இல்லை. இங்க தலையிட்டவர்களுக்கு தான் இந்த எச்சரிப்பு, பரிசு. பக்தரம் பத்திரம் பத்திரம்ல பத்திரம்ன்றாங்க. நமது ஜீவப்பிறவியர்கள் சகோதரர்களுக்கு தான். பம்மியிரு பதறியிரு என்ற காலம். பம்மியிரு பதறியிரு என்று, பம்மியிரு பதறியிரு என் மகன் என்று நமது சர்வாகம கிரந்தத்துல வந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பல நமது அரசின் கட்டளைப்படி இப்போ எல்லோரும் வீட்டுக்குள்ளே பம்மி இருக்க கற்றுக்கொண்டோம். கொரோனா பீரியட்ல இருந்தமா இல்லைங்களாங்க? யாரும் வெளியே வராதீர்கள், பம்மி இருங்க, தனியா இருங்க, தனித்திருங்க. பசித்திரு தனித்திரு விழித்திருநாரு வள்ளல் பிரான். தெய்வம் கேட்டாங்க, அதனால பசித்திரு தனித்திரு விழித்திருந்தாங்கன்னா தெரியல தெய்வமே கிருஷ்ணன் திட்டியார். அடே பசித்திருனாக்கா சாப்பாட்டுக்காக இல்லடா, திரு மேல பசி ஆகணுமா. திருப்பசி திருப்பி போடுறாங்க தெய்வம். திருப்பசி பசித்திரு, திருவோட தனிது, நீ தனியா கூட இருந்துக்கோ, தெய்வத்தோட பேசினிரு. வைத்தியக்காரன் கூட சொல்லட்டும் உலகம். விழித்திருனா திருவை விழியில வச்சுக்கோ. பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தோழில் வேறு இல்லை அம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ அரசு கற்றுக்கொண்டோம், இது போதாது. நமது சொந்த வீடாகிய வெளிச்ச லோகத்திற்குள் நுழைந்து பழகுவதற்கு தெய்வம் சொன்னபடி சுயதவ ராக கற்பம் உண்டு உண்டு.
உண்டு, 2 காது உண்டு உண்டு. வயிற்றுக்கு போறதுக்கு ஒரு கை, 2 கையில ஒரு கையில எடுத்து ஒரு வாயில போடுறோம். தெய்வ வாக்கியங்களை எல்லாம், தெய்வ அருள்சிப்புகள் எல்லாம், கைலாயத்துக்கு ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த வாக்கியங்களை எல்லாம் திருவாக்கியங்களுக்கு கேட்கறதுக்கு 2 வாய் இருக்கு. செவிவாய், செவிக்கண் 2 இருக்கு தெய்வத்தை பத்தி பாக்குறதுக்கு. தெய்வம் சொன்னபடி சுயதேவ ராககற்பம் உண்டு உண்டு, புஜபல தாட்சியர்களாக ஜீவதேக வலுப்பெற்றவர்களாக திகழ ஐயனின் செவி உணவு பருகி பருகி, ஒருபட சொல்ல பருகி பருகி மெய்யிற்காக இந்த தொனியை செலவு செய்து இந்த தொனியை எதற்கோ செலவு பண்றான். அடுத்த மாசம் வரப்போகுது பார்லிமெண்ட் 5 வருஷம் பதவிக்கு. அதுக்கு கத்துறான். கைலாய பதவி, வைகுண்ட பதவி, பரமநல பதவி, மெகராஜ் பதவி தேவி இனாமாத்துறாங்க. வாக்கு கொடுக்க சொல்றாங்க. வாக்களிக்க வேண்டும், வாக்களித்தால் உனக்கு கைலாய பதவி உண்டு. நீ வாக்களிக்க மாட்டேங்கிறிய. என்ன சின்னம்? தெய்வ சின்னம், கீழ்நாம சின்னம். கீழ்நாம சின்னத்தின் அதிபதி யாரு? தெய்வ சின்னத்திற்கு உங்களுடைய வாக்கை எல்லாம் அழியுங்கள். நினைவு சொல்லுவாங்க, சட்டில இருந்தாதான் அகப்பைக்கு வரும்னுவாங்க. சட்டில உள்ளத்துல இருக்கணும், அகப்பைக்கு வரும். அதுக்கு பழகணும். பயிற்சி முயற்சி தேவை. எதுக்கும் பயிற்சி வேணும். ஓட்டுநருக்கு பயிற்சி, பிளைட்ல ஓட்டுறதுக்கு பயிற்சி, பைலட்டுக்கு எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்குது. சம்பாதிக்கிறதுக்கு பயிற்சி இருக்கு. தெய்வத்திற்கு பயிற்சி வேண்டாமா? அந்த பயிற்சி தான் இது. 5 நிமிடம் ஐயப்பன் 5 நிமிஷம் செலவு செய்து ஐயனின் அமுத உணவை உண்டு உண்டு விளைச்ச உலகிற்குள் பாயும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டிய யுகத்தவசு காலம் இது. சர்வ ஜாகிரதையா இருக்கக்கூடிய காலம் இது. ஏதோ காலையில சூரியன் வருது, பிற்பகல சூரியன் நிக்குது, மாலையில் சூரியன் மறைகிறது, சந்திரன் வருகிறது, நட்சத்திரம் வருது. நினைச்சே இருப்போம், ஒரு நாள் சூரியன் வந்த சூரியன் போக மாட்டாரு, வந்த சந்திரன் போக மாட்டாரு. வந்து கொண்டிருந்த சந்தனம் சொன்ன வராம போயிடுவாங்க. அப்ப என்ன செய்வ? அல்லாஹ் குத்தல்லாவை பூர்ண சந்தனை போல் பார்ப்பீர்கள். அந்த ஞான சூரியனை நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளுங்கள். இந்த சூரியனுடைய உதவி நமக்கு வேண்டாம். இந்த தேகம் வளர்வதற்கு இந்த சூரியன் வேண்டும், இந்த சந்திரன் வேண்டும். அந்த ஜீவ தேகம் வளர்வதற்கு அந்த ஞான சூரியன் வேண்டும், அந்த ஓதுமதி வேண்டும், ஞான மதி வேண்டும். யாரு மதி? தெய்வம் தான். அல்லாஹ் குத்தலவை பூர்ண சந்தனை போல் பார்ப்பீர்கள் நபியும் நாயகம் ஸல்லல்லாஹு. அனந்தாய தேவர்கள் எல்லாம் பார்த்தாங்களே, நாங்கள் தரிசனம் செய்தோம். அவங்க அகத்திலும் பார்த்தார்கள், புறத்திலும் பார்த்தார்கள். நாங்கள் அகத்தில் பார்க்கவில்லை என்றாலும் புறத்தில் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். தெய்வமே, அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை நன்றியை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்கள பார்க்கறதுக்கும் தெய்வ தான், அவங்க தெய்வம் தான். நம்ம பார்க்கலையே இந்த ஏக்கம், இந்த ஏக்கம் வரணும். ஆனா நமக்கும் கொடுக்குறாங்க. வேத மாசான் திருமேனியாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இருக்கா இல்லைங்களா? தரிசனம் செய்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அது திட தீர்க்க தரிசனம் நடைபெறும் காட்டினில்லைன்ட்டு நம்ம பாடல்ல வரும். அது நம்ம மாநிலத்தை உணர்வு சபையில எடுத்துக்குவோம். எப்பொழுதும் பதறி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு தயாராகி கொள்ளுதல் இப்போ ரொம்ப முக்கியம். இந்த நொடி தப்பினோம், அடுத்த நொடி நாம் தப்புவோமா? வாக்கியத்தில் இருக்கிற தெய்வம் அங்க கொடுக்குறாங்க. என்று அலற நிற்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. இதில் யார் பதற வேண்டிய அவசியம் இல்லை. எத்தொழில் செய்தாலும் ஏதவஸ்தை பட்டாலும் மோனத்தே உலவுகின்ற, அதாவது ஐயனை இமைப்பொழுதும் விடாமல் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள டச் விட்டு போச்சுன்னா TOUCH, டச் விட்டு போச்சுன்னா DARK டார்க். ஆனா டச்சோடு இருந்தனா TOURCH டீச்சர் சொல்லுங்க. டார்ச், டார்ச் என்ன? வெளிச்சம். வெளிச்சம் கொடுக்குறது யாரு? தெய்வம் தான். டச் விட்டு போனால் டார்க், டச்சோடு இருந்தால் டார்ச். நாம தான் டச் வச்சுட்டு இருக்கணும். தெய்வமே, இதெல்லாம் புருஷோத்தமான ஐட்டம் கொஞ்சம் காப்பி வச்சுதுங்க. அப்போ நினைத்து கொண்டிருப்பவர்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் நமக்கு, பார்க்கும் தொழில் வேறு இல்லையடி என்று இருப்பவர்களுக்கு தொல்லைகள் இல்லை. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நம்மை ஆண்டு கொண்ட குருவிரான் நம்மோடு இருக்கிறார்கள். நம்மோடு, இது ஓடு, ஓட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க நம்மோடு உள்ள இருக்காங்க, இருக்கிறார்கள் அல்லவா? இந்த எக்களிப்பில் அல்லவா நீ நாட்களை கடத்தணுமா? இப்போ காலத்தை ஓட்டணுவாங்க. இப்ப 4 காலம்லாம் ஓடி போச்சு. காலம் கடை 4 ஆகினா அது போயிடுச்சு. இப்ப இந்த நொடின்ட்டாங்க தெய்வம். நிமிஷம் கூட சொல்லல, 60 வினாடி கொண்டது
60 வினாடி ஒரு நிமிஷம், 60 நிமிஷம் ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் ஒரு நாள், 24 மணி நேரம் ஒரு நாள், ஒரு வாரம் 7 நாள், 28 நாள், 29 நாள், 30 நாள், ஒரு மாசம், 12 மாசம் கொண்டது ஒரு வருஷம். இத்தனை வருஷம்லாம் காலம், பலாயிர காலம். அதெல்லாம் காலம் இல்லை. என்னங்க, வருஷம் இல்ல, மாதம் இல்ல, வாரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, மணி இல்ல, நிமிஷம் இல்ல, நொடி. இந்த நொடி தப்பித்தோமா, அடுத்த நொடி தப்பிப்போமா, எப்படி கேட்கறாங்க பாருங்களேன். அப்போ தவறும் தளங்கள் என்னென்ன? கொள்ளை நோய் வரப்போகுது. கொரோனா வந்துச்சா? கொள்ளையா போச்சா? மயான கொள்ளை ஆச்சா? மயான்ல இடம் இல்ல, எல்லாத்தையும் ஒன்னா தூக்கி போட்டு எல்லாத்தையும் பன் பண்ணான்ட்டாங்க. அங்கங்க இருந்தா இல்லைங்களாங்க, பிளாஸ்டிக் கவர்ல போட்டாங்க. யார் முகத்தை பார்க்கறதுக்கு தெரியல, அப்பா முகத்தை பார்க்க முடியல, அம்மா முகத்தை பார்க்க முடியல. உலகத்துல நடந்துச்சு. பகிர்ந்து கொஞ்சம் தான், கோடியில ஒரே ஒரு தூசளவு தான் அந்த கொரோனாவை தெய்வம் தலைநீட்ட வச்சிருக்காங்க. அதுக்கே இவ்வளவு அல்லோகலம் என்றால், பஞ்சபூதங்களும் பதறி அடிச்சு கலங்கடிக்க போது நம்மள என்ன செய்ய போறோம்? அவங்களுக்கு வேண்டும் அது சொல்றாங்க. இது வந்துருச்சு. கொள்ளை நோய், பொருளாதார வீழ்ச்சி, பஞ்சம், பட்டினிகள், மனிதனுக்கு மனிதம் விரோதம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கே விரோதம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விரோதம், பக்கத்து தெருக்காரனுக்கு விரோதம், பக்கத்து ஊருக்காரனுக்கு விரோதம், பக்கத்து நாட்டுக்காரனுக்கு விரோதம் இருக்குதா இல்லைங்களா? அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்நாட்டு கலவரம், நாட்டுக்கு நாடு விரோதம், போர், பிண குவியல்கள், இலங்கையில பிண குவியல்கள், கொரோனாவில் பிண குவியல் பார்த்துமா? செந்தி வானத்திலிருந்து வரக்கூடிய நேரம் வரப்போகுது. இப்போ செந்தி வானத்திலிருந்து இருளாட்சி. அருளாட்சியை விட்டுட்டோம்னா எல்லாருக்கும் இருளாட்சி தான். அருளாட்சி செய்துட்டு இருக்காங்க, தெய்வம் செய்தாங்க, திருமணி தாங்கி இப்பவும் செய்துட்டு இருக்காங்க. உருவது காணாமல் முடிக்க போறாண்டி. இந்த உலகத்தை முடிக்க போறாங்க, இந்த உலகத்தையும் முடிக்க போறாங்க. இந்த உலகத்தை முடிச்சா ஆதிநாயகம், இந்த உலகத்தை முடிச்சா பிரளயம். இங்கேயும் ஒரு பிரளயம், இது சிறு பிரளயம், அது பெரும் பிரளயம். இருளாட்சி, பனிக்காலம், பகலெல்லாம் வெயில் அடிக்குதுங்க, ராத்திரில 4 மணிக்கு குளிர்துங்க, சாலையில குளிர்துங்க. இங்கேயும் அப்படித்தான் இருக்கும். அப்போ பனிகாலம். அண்டார்டிகாவை விட கடும் குளிர், மேலும் பிராணவாயு இல்லாமை. பிராணனுக்கு வாயு இல்லாம போயிடுமா. சோறு தண்ணி இல்லைனா கூட, சோறு இல்லைனா கூட தண்ணி குடிச்சலாம், தண்ணி இல்லைனா கூட மூச்சோட இருக்கலாமே. தெய்வமே மூலம் வந்து சொல்லிட்டு உங்க நாட்டுக்கு வரலான்ற எண்ணத்துல நம்ம வந்துடக்கூடிய காலம் வரப்போதுங்கிறாங்க. அடுத்தது நெருப்பாறு மயிர்பாலம். அதுக்கு அடுத்தது மகசர் மைதானம். மேவிச்சாலைக்கு வந்து விட்டேன், பஞ்சகச்சம் கண்டி கொண்டேன், தலப்பாகை கட்டி கொண்டேன், இடக்கச்சை கட்டி கொண்டேன், முக்காடு போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் அக்கா நமஸ்காரம், அண்ணா நமஸ்காரம். பஸ்ஸுக்கு போனோமா, திருவிழாக்கு நான் 10 டிக்கெட் 8 டிக்கெட் வேணுச்சு. பாட்டு படிச்ச பேசினேன். பாட்டும் படிப்புக்காக இங்கே பயப்படுவோர் இங்கே எவரும் இல்லை கேக்குறாங்களே தெய்வத்துல. பாட்டும் படிப்பும் எல்லாம் படி, கூட பயம் இருக்கணும். கர்த்தருக்கும் பயப்படலே ஞானத்தின் ஆரம்பம். புத்தர் சொல்றாங்க, அச்சத்துடன் பண்படுத்துங்கள். அச்சத்துடன் 10 முறை 8 முறை சொல்றாங்க ஒரு நாளைக்கு. ஏன்? தெய்வத்திட்ட அச்சமா இருக்கணும்ன்றதுதான். ஆனா அச்சம் இல்லாமல் போறாங்களேன்ட்டு அவங்க கையை பார்த்தா நம்ம கை காலி ஆயிடும். அவங்க நினைவுல எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டாங்க, சீட்லயே ஃபீட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்தார் அறிவார்கள், வாராதார் நிராவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன வைகால போனோம். தங்களை மறவாதவர்களின் கூட்டத்தில் புகுத்தாட்டி வைக்க வேண்டும் ஆண்டவரே. கதறி அழணும், கேட்க போற காலம் வருது. அப்போ மனித மைதானம் கேள்வி கணக்கு, தவப்பாட்டை பற்றிய கேள்வி கணக்கு. 10-12 எவ்வளவு நேரம் இருந்த சபைக்கு, எவ்வளவு நேரம் உட்கார்ந்த, ஆனந்தாதி தேவலுக்கு மரியாதை கொடுத்தியா, வாரிசுகளுக்குள்ள மரியாதையை கொடுத்தியா, ஒருத்தர் அந்யோன்யமா இருந்தீங்களா? இதெல்லாம் கொஸ்டின். சர்வ ஜாக்கிரதை வேணும். இவை அனைத்தையும் கடக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு சத்தியமாக இல்லை தெய்வமே. அந்த அண்ணா சொல்றார், சத்தியமாக இல்லை தெய்வமே, எங்கள் குலதெய்வமே, தாங்கள் தான் எங்களுக்கு துணை இருந்து காத்திருக்கின்ற இந்த உடம்பினிலே காத்து ரட்சிக்க வேண்டும், காத்து ரட்சிக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் தெய்வமே. மேலே உள்ள தவறும் தலங்கள் 3 வட தவறஸ்துக்கள் உள்ள பிறவியர்களுக்கு மட்டுமே அப்படின்னு தெரிவித்துவிட்டு, மீண்டும் அடுத்த சபையிலே பேராசை தொடரும், தெய்வ துணை தொடரும், மந்திர பயன்கள் தொடரும், மெய் வணக்கங்கள், வணக்கங்கள் எத்தனை வணக்கம் இருக்குதோ அத்தனை வணக்கங்களுக்கு பலன்கள் பயன்கள் இருக்குது தொடரும் என்று கூறி தெய்வ புகழையை மீண்டும் மீண்டும் தொடர எல்லாம் அல்ல நம் தெய்வம் அவனின் உத்தரவை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த சபையில் வந்து பேசுவதற்கும் தெய்வத்தினுடைய உத்தரவை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த பொறுப்பாளர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். பொறுப்பாளருக்கு மேலாக பொறுப்பாளர் நினைவில புகுந்து ஆர்டர் கொடுக்கக்கூடிய தெய்வத்தையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கின்றேன்.
அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வாய்ப்பை அளித்த நமது தெய்வமகளுக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவித்தானே. மாகாளியம்மன் தீர்க்க தரிசனம். நமஸ்காரம்.